மிகுந்த மரியாதைக்குரிய நம்முடைய எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் நாடறிந்த ஒரு எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், இன்றைக்கு ஆன்மீக பாதையில் பயணித்து கொண்டிருக்கிற ஒரு அருள் நிலை வாய்க்க பெற்ற ஒரு நல்ல ஆத்மா. அவர்களது 71வது வயது விழாவிலே பேசுவது ஒரு உள்ளார்ந்த மகிழ்ச்சியை தருகிற ஒரு அனுபவம். அவருடைய கதைகளை பற்றி, எழுத்து வன்மையை பற்றி, சிந்தனைகளை பற்றி கண்டிப்பாக நம்முடைய பொற்றாமரை கணேசன் அவர்கள் சொன்னது போல, நான் என்னுடைய எந்த பேச்சிலையும் இல கணேசன்னு சொல்கிறது இல்லைங்க. இல்லைன்னு சொல்லி அவர் இருக்க வேண்டிய பல இடத்துல இருக்க முடியாமல் போயிருக்கு. அதனால் பொற்றாமரை கணேசன் அப்படின்னு தான் நான் சொல்கிறது. ஏன்னா இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு பொற்றாமரை அந்த கணேசன். அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க முடியாமல் போகிறது எவ்வளோ பெரிய நஷ்டம்னு நமக்கு தான் தெரியும். நம்முடைய ஐயா கணேசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அவருடைய எழுத்தை எழுத்தெண்ணி படித்த ரசிகர்கள் பல பேர் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதனால் அவர்களை பற்றிய கருத்துக்களை சொல்வது, சிந்திப்பது என்பதெல்லாம் நாங்கள் செய்வதை விட சிறந்த பணியாக இருக்கும். அதை விட அருமை சகோதரி பாரதி பாஸ்கர் ஒரு பிஹெச்டியை தயார் பண்ணியிருக்கார். அவங்கள பற்றி பேசுகிறதுக்காக ஒரு பிஹெச்டியை தயார் பண்ணியிருக்கார். அதை கூட அடுத்த புத்தகமாக போடலாம். அதனால் அந்த மாதிரியான பேச்சுக்கு நடுவில் ஒரு 4-5 நட்பு ரீதியான செய்திகளை சொல்லி நான் விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன். பாலகுமாரன் ஒரு மிக சரியான ஒரு பயணம். எல்லா மனிதர்களும் எப்படி சராசரியாக பிறந்து சராசரியாக வளர்ந்து, ஆனால் சராசரி என்ற தன்மையினை தாண்டி சரியில் பிரவேசித்து இறுதியில் எல்லையற்ற பெருவெளியில் பிரவேசிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்ளுகிறார்களோ, அப்படி வளர்த்து கொண்டு வருகிற ஒரு பக்குவமான ஒரு ஆன்மா. சரியாக சொல்வது என்று சொன்னால், நானும் அவரும் ஆத்ம பந்துக்கள், சரீர பந்துக்கள் அல்ல, ஆத்ம பந்துக்கள். அவருடைய அந்த பயணத்தை தொலைவில் இருந்து ரசிக்கிறவன் நான். உங்களுக்கு தெரியும், ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையில் விமானம் கிரவுண்டுக்கு பேரலாக ஓடணும். இணை கோடு அப்படியே அந்த கிரவுண்டுக்கு பேரலாக ஓடணும் விமானம். ஆனால் கடைசி வரைக்கும் அப்படியே ஓடுனா அதை விட கழுத்தறுப்பு உலகத்தில் கிடையாது. ஏன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படி போயிட்டு இம்மீடியட்டாக ஒரு டில்ட் அடிக்கணும், அப்படியே டேக் ஆஃப் ஆகி மேலே போகணும். அது கிரவுண்டுலேயே பேரலாக போயிட்டு இருந்தா அவ்வளோ பெரிய பஸ்ஸு தேவையில்லை. உண்மையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் விமானம் போல் ஒரு குறிப்பிட்ட வரை சரீரம் எப்படி ப்ரோக்ராம் ஆகிருக்கோ அப்படி பஸ்ஸு மாதிரி போய் ஒரு எல்லைக்கு அப்புறம் தான் விமானம் என்று கண்டறிய வேண்டிய ஒரு கடமை உடையது மனித வாழ்க்கை. பல பேர் பஸ்ஸாக கருதி கொண்டிருப்பவர்களை விமானம் என்று நினைவூட்டுகிற எழுத்து பாலகுமாரனுடைய எழுத்து. அவருடைய எழுதுகோல் ஒரு டில்ட் அடிச்சு கொடுக்கும். அது வரைக்கும் அவன் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த பாதையிலேருந்து கொஞ்சம் மேல் நோக்கி திரும்பப்பா, கொஞ்சம் மேல் நோக்கி திரும்பப்பா அப்படின்னு மாற்றி கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி கொடுக்கிறவர்கள் தானே பெரிய ஒரு குருநாதராக, ஒரு பெரிய மகா முனிவராக தன்னை காட்டிக்கொண்டு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணினா கிட்டக்க வருவது ரொம்ப கஷ்டம். அதனால் இயல்பாக இந்த மனித வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய இன்ப துன்பங்கள், மான அவமானங்கள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் தானும் அனுபவித்து கொண்டே மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு இன்றைக்கு எழுத்து ஒரு பெரிய துணையாக இருக்கிறது. நானும் அவரும் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களும் சிங்கப்பூர் போயிருந்தோம். அப்படி போன போது அந்த இடத்துல ஒரு பேச்சு பேசினார். சிங்கப்பூரில் அவர் ஒரு பேச்சு பேசினார். பாலகுமாரன் பள்ளி காலத்தில் எப்படி இருந்தார் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் அதில் பதிவு பண்ணினார். சரியா சொல்றதா இருந்தால் கணக்கு வராத பாலகுமாரன், கணக்கு வராது, உனக்கு கணக்கு வராதுன்னு கணக்கு வாதியார் தீர்மானித்த பாலகுமாரன். அந்த கணக்கு வராததால் ஃபெயில் ஆகி படாத பாடுபட்டு
கவுடியா மட்டில் போய் அங்கே சாமியை சுத்தினா கணக்கு வருமா அப்படின்னு ட்ரை பண்ணி எல்லாத்த விட டாப் ஒரு லவ் லெட்டரை காப்பி எடுத்து அப்பா கிட்ட அடி வாங்கின பாலகுமார். ஒரு லவ் லெட்டரை காப்பி எடுத்து அப்பா கிட்ட அடி வாங்கின ஒரு பாலகுமார். இந்த மாதிரி அசட்டுத்தனம் எல்லாம் பண்ணினாதான் பிற்காலத்தில் ஞானியாக முடியுமே ஒழிய இதெல்லாம் பண்ணாமையே இருந்தா ஒருத்தர் ஞானி ஆகிறது கஷ்டம். ஏன்னா வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இயல்பா எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இருக்கணும். நம்முடைய ஐயா கணேசன் சொன்னார் பாருங்க, அபிராமி பட்டரை பற்றி அருணகிரிநாதரை பற்றி காதர் பெருமான்னு எழுதுறாரு, நம்முடைய குமரகுருபர சுவாமிகளை பற்றி எழுதுறாரு. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் படிப்பதற்கு உரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவன் எடுக்க மாட்டான் புத்தகத்தை, சிலபஸில் வச்சாலே படிக்க மாட்டேங்கிறான். இதை அவன் தேர்ந்தெடுத்து இதெல்லாம் படிக்க போறானா? குமரகுருபரை பற்றி ஏதாவது தேர்ந்தெடுத்து படிக்க போறானா? ஆனால் அதையெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஞானிகள் எல்லாம் வானத்திலேருந்து அந்தரத்திலேருந்து குதிச்சவங்கன்னு பொருள் இல்லை. விவேகானந்தர்கிட்ட ஒருவரை பற்றி சொல்கிறாங்க, இவர் வந்து இப்போ சாமியார் ஆயிருக்காரு அப்படின்னு. ஒரு பெரிய மனுஷனை பற்றி சொல்கிறாங்க, இவர் இப்போ சாமியார் ஆயிருக்காங்க. விவேகானந்தர் பதில் தெரியுங்களா? பாஸ்ட் சின்னர்னர். இவர் இப்போ ஞானி அப்படின்னா பாஸ்ட் சின்னர்னர், பழைய பாவியினர், பாஸ்ட் சின்னர். இன்னொருத்தர் அறிமுகப்படுத்துறான், இவன் கொஞ்சம் அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பொட்டன்ஷியல் செயின்ட்னர். இப்போ அயோக்கியத்தனம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ பொட்டன்ஷியல் செயின்ட்னர். அப்போ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சில பிழைகளும் செய்து அந்த பிழைகளை சரி செய்து கொண்டு மேலே வருவதற்கான கடமை உடையவர். இதுக்கு வழிகாட்டணும் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கவர். அந்த சின்ன சின்ன அருமையான செய்திகளை தான் அருணகிரிநாதருடைய வாழ்க்கை, குமரகுருபருடைய வாழ்க்கை, தாயுமானவருடைய வாழ்க்கை, இவைகளையெல்லாம் பேக்கெட் நாவலாக முதல்ல எழுதி அந்த இளைஞர்கள் அவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள, பட்டினத்தாரை பற்றிய வாழ்க்கை, இப்படியெல்லாம் மகான்களுடைய வாழ்க்கையை நாவல் வடிவத்தில் எழுதி உண்மையிலேயே எழுத்துலகில் ஒரு பெரிய புரட்சி செய்த பெருமை அருமை சகோதரர் பாலகுமாரன் அவர்களுக்கு உண்டு. இல்லைன்னு சொன்னால் அது யாரும் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கதையை ஒரு நாவல் மாதிரி அப்படியே கொண்டு போவார். படிக்கிற போது அப்படியே அதில் சில இடங்கள், வர்ணனைகள், அந்த சம்பவங்கள் எல்லாம் சாதாரண ஒரு இளைஞன் படிக்கிற ஒரு ஒரு நவீன ஒரு நெடுங்கதையினுடைய தன்மை அதில் அப்படியே இருக்கும். பிறகு அந்த நிறைவான பல செய்திகளை எடுத்து சொல்லுகிற ஆற்றல் அவருடைய தனித்த ஒரு ஆற்றல். இன்னொரு பெரிய சிறப்பு, நான் என்னுடைய மனோநிலையையும் இங்கே பதிவு பண்ணணும், தவறாக நினைக்க வேண்டாம். பொதுவாக கதை படிப்பது என்பது உங்களில் பல பேருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம். ஆனால் எனக்கு அதில் அவ்வளவா ஈடுபாடு கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. எழுத்தில் படிக்கும்போது, கட்டுரைகள் படிக்கிற போது மனிதன் அடையக்கூடிய உயரத்தை, மன்னிச்சுக்கோங்க, கட்டுரைகள் படிக்கிற போது மனிதன் அடையக்கூடிய உயரத்தை கதை படிக்கும்போது அடைய முடியாது என்ற கருத்து உடையவன் நான். அதனால கட்டுரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கட்டுரைகளில் தான் கவனம் செலுத்தணும். எந்த நாட்டில் கட்டுரை புத்தகம் அதிகம் விற்கிறதோ அந்த நாடு வளர்ச்சி அடைகிற வேகத்துக்கு கதை புத்தகம் விற்கிற நாடு வளர முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது அதனால கட்டுரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கட்டுரைகளை விரும்பி படிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையும் கோட்பாடும் உடையவன். அதனால் நான் கதையை கடைசியாக படிப்பேன், கட்டுரையை முதல்ல படிப்பேன், கட்டுரைகளை விரும்பி படிப்பேன், அப்புறமா கதை படிப்பேன். இத்தனைக்கும் கதை எழுதுகிற குடும்பம் எங்கள் குடும்பம். எங்கள் அப்பா எழுத்தாளர், எங்கள் அம்மா எழுத்தாளர், எங்கள் அண்ணன் எழுத்தாளர். ஒருவேளை அதனால தான் நான் அப்படி ஆனேனா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய மனோநிலை அது அப்படிப்பட்ட மனோநிலை. ஆனால் நான் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் எந்த காரணத்தால் கதை படிப்பது என்பதை ஒரு கடைசியாக வைத்தேனோ அதை நான் இப்போது மாற்றிக்கொள்ளுகிறேன். கதை படிப்பதன் மூலமும் ஒருவன் கருத்துக்கு பிரவேசிக்க முடியும் என்பதை பாலகுமாரனுடைய எழுத்து இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறது. ஏன்னா நான் ஏன் அவரை மதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்கு இல்லையா? கட்டுரை படிப்பது தான் சிறந்தது என்ற என்னுடைய கோட்பாட்டில் இருந்து இப்படிப்பட்ட நிலையில் கதைகள் இருக்குமானால் கதை படிப்பதும் நல்லது என்கிற முடிவுக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்தது சகோதரர் பாலகுமாரன் அவர்களுடைய எழுத்து என்பதை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய அந்த எழுத்தில் இருக்கிற ஒரு ஆச்சரியம், பாத்திரங்களை படைக்கிற முறை, எல்லா பாத்திரமுமே ரொம்ப அறிவாளியாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுவாங்க, நிறைய ஆர்கியூ பண்ணுவாங்க.
நிறைய பல விஷயங்களை நம்ம புரிந்து கொள்வதற்காக ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் படிக்கிற போது ஒரு வாசகனுக்கு ஒரு பெரிய உயர்ந்த நிலை, இப்படிலாம் இருக்கு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு ஒரு சின்ன இடம் மட்டும் சொல்றேன். அவருடைய பாத்திர படைப்புகள்ல அவர் எழுதி கொண்டே வருகிற அந்த நாவல்கள்ல ஒரு ஆச்சரியமான ஒரு பாத்திர படைப்பு வருது. தலையணை பூக்கள்ல இந்த உலகத்தில் எல்லோரும் மிக மதிக்கிற காஞ்சி மகா பெரியவரையே அந்த கதையில் ஒரு பாத்திரமாக ஆக்கி, பேரே சொல்லாம தாமரை சிரித்தது, தாமரை நடந்தது, தாமரை திரும்பியது என்று உங்கள் கதையில் காஞ்சி பெரியவரே ஒரு பாத்திரமாக ஆகிவிட்ட பிறகு இனிமேல் உங்கள் கதையினுடைய மேன்மையை சொல்லுவதற்கு வேறு என்ன இருக்கிறது? ஏன்னா அப்பேற்பட்ட மகாத்மா, அப்பேற்பட்ட மேன்மையான ஒருவரை ரொம்ப அப்படி கொண்டு வந்து அழகா நிறுத்தி அந்த நாவல்ல அவர் எப்படி அந்த தர்மத்தை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார் என்பதை அந்த நாவல்ல அழகாக அவர் எழுதி கொண்டு போகிறார். இதை விட வேற என்ன வேணும் அவருடைய சிறப்புக்கு, மேன்மைக்கு? அப்புறம் அவருக்கு எழுத்து சித்தர் அப்படின்னு ஒரு பட்டம். என்னுடைய இனிய சகோதரர் அவர் எப்படி சித்தருங்கிறதுக்கு ஒரு கருத்து சொன்னார். சித்தர்னு சொன்னால் அதுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த சித்தருக்குரிய இலக்கணத்தை அவரோட பொருத்தினார். இப்போ நான் இன்னொரு கோணத்தில் யோசிக்கிறேன். சித்தர்கள் கண்டிப்பாக ஒரு காரியம் செய்யணும், ரசவித்தை செய்யணும். ரசவித்தை யார் பண்ணுகிறாரோ அவர் தான் சித்தர். இப்போ ரசவித்தைனா என்னன்னு கேட்டால், தாமிரமாக இருக்குது அதை தங்கமாக ஆக்கணும், அது சாதாரண மட்டமான உலோகமாக இருக்குது அதை உயர்ந்த உலோகமாக ஆக்கணும். எனக்கு தெரிந்து எழுத்து சித்தர் பல தாமிர மனங்களை தங்க மனங்களாக ரசவித்தை பண்ணி கொண்டிருப்பதால் அவருக்கு அந்த சித்தருக்குரிய குவாலிட்டி, அந்த குவாலிஃபிகேஷன் அவருக்கு வந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். இன்னொன்று இருக்குதுங்க, சித்தர்கள் இன்னொரு காரியம் பண்ணணும். என்ன? வைத்தியம் பார்க்கணும் இல்லைங்களா? சித்த வைத்தியம்னே ஒரு வைத்தியம் இருக்கு. அப்போ ஒரு சித்தராக இருந்தால் அவர் வைத்தியம் பார்க்கணும். அவருடைய நாவல்களிலும் அவருடைய கட்டுரைகளிலும் மனநோய்க்கு வைத்தியம் பார்க்கிற நிறைய விஷயங்கள் இருப்பதால் ஒரு சித்தருக்குரிய இலக்கணத்தோடு அவர் வைத்தியமும் பார்த்து கொண்டிருக்கிறார், சித்த வைத்தியமும் பார்த்து கொண்டிருக்கிறார். இது பெருசு இல்லை. சித்தர்களுக்கு மூணாவதா ஒரு குவாலிட்டி உண்டு, ரொம்ப சிறந்த ஒரு குவாலிட்டி. என்ன? சுலபத்தில் சாகப்படாது. சித்தர்களுக்கு இலக்கணம் எப்படின்னு கேட்டால் சுலபத்தில் சாகப்படாது. அதாவது சிவவாக்கியர் ஒரு பாட்டில் சொல்றாரு, ஏண்டா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண பொண்டாட்டிய நீ அழைச்சிக்கிட்டு போகும்போது யமன் இல்லை, நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை நீ அழைச்சிக்கிட்டு போகும்போது ஒரு பேட்ட ரவுடி உன் பொண்டாட்டிய கிட்னாப் பண்ணிட்டு போனால் ஒத்துக்குவியாடா? அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அது மாதிரி நமக்கு வாய்த்திருக்கிற இந்த அற்புதமான உடலை யமன் என்பவன் கிட்னாப் பண்ணிட்டு போறதுக்கு விடாது அப்படின்னு சிவவாக்கியர் ஒரு பாட்டில் பாடுறார். அப்ப சித்தர்கள் சுலபத்தில் மரணம் அடையக்கூடாது என்ற லட்சணத்தை அவர்கள் வரையறுப்பி சொல்லுகிறார்கள். ரெண்டு வகையில சொல்லலாம். என்ன? உங்கள் எழுத்து மரணமடையாமல் நீண்ட காலம் இருக்கக்கூடிய தன்மை உடையதால் சித்தருக்குரிய அந்த இலக்கணத்தையும் உங்கள் எழுத்து நிரூபித்துக் கொண்டே இருக்கும். நீங்களும் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த உலகத்துக்கு அப்படி ஒரு சித்தராக நீண்ட காலம் வாழ்கிற கலையையும் கற்று உங்கள் வாழ்வு அமைய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாம் என்னங்க பாராட்டுறது? அப்பேற்பட்ட திருவண்ணாமலை ராம் சூரத்குமார் யோகிகளே பால்குமார் இஸ் மை பென் சொன்னதுக்கு அப்புறம் இனி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? பாலகுமாரன் இஸ் மை பென். அவர் என்ன எழுதுறாரோ அது அவ்வளவும் என்னோடது. வள்ளலார் பாடும்போது ஒரு வார்த்தை சொல்வார். என்ன? அதாவது இறைவன் நான் பேசுகிற பேச்செல்லாம் அவன் பேசுகிற பேச்சும்பர். அப்படி தான் பேசுவது இறைவன் பேசுகிற பேச்சுன்னு வள்ளலார் சொன்ன மாதிரி இவர்கள் எழுதுகிற எல்லாமே தான் எழுதுவது என்று ராம் சூரத்குமார் அவர்களே சொல்லிய பிறகு பால்குமார் இஸ் மை பென் சொன்னதுக்கு அப்புறம் இன்னொருவர் பாராட்டுவதற்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? நான் ஒரு மாதம் முன்னாடி நம்முடைய எழுத்தாளர் மாலன் வந்திருக்கிறார். அவரோட பாலகுமாரனை பற்றி எழுதியிருந்த கட்டுரையை படித்தேன். காவியம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரையை படித்தேன். இளமைக்கால நண்பர்கள், அதாவது சொந்த வாழ்வில் அவர்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்ட போது எவ்வளவு பெரிய பாசத்தை நம்முடைய அருமை சகோதரர் பாலகுமாரன் வெளிப்படுத்தினார் என்பதை எழுத்தாளர் மாலன் அவர்கள் மிகுந்த அன்போடு அந்த காவியம் பத்திரிகையிலே வெளியிட்டிருந்தார்கள், அவருடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு செய்தியை. ஆக நல்ல நண்பராய், நல்ல மனிதராய், மிகச்சிறந்த ஆலோசகராய், பலருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகிற ஒருவராய்,
சத்சங்கத்தில் பலருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதராய், ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாவாய் இன்றைக்கு பாலகுமாரன் அவர்கள் விளம்பிக் கொண்டிருப்பதனாலே அவர்களை நான் வணங்கவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு எழுதுகோல் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணம் சொல்லுவா. ஒரு பேனா எழுதுகோல் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, சில நேரங்களில் நெம்புகோலாகவும் சில நேரங்களில் செங்கோலாகவும் இருக்க வேண்டும். நெம்புகோல்னா யார் அசையவே முடியாம கிடக்கிறாங்களோ அவங்கள தூக்கி அந்தாண்ட வைக்கணும். முடியாம கஷ்டப்படுற மனம், நொந்து போன மனம், பலவீனமான மனம், சிக்கல்ல மாட்டி இருக்கிற மனம், அதெல்லாம் அப்படி தூக்கி அப்படி நெம்புகோல் கடப்பார் அப்படி நெம்பி அந்தாண்ட வைக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சில பேருடைய எழுத்து அந்த நெம்புகோலாக இருக்க வேண்டிய கடமை இருக்கு. ஆனால் வெறும் நெம்புகோலா மட்டுமே இருக்கக்கூடாது. பல உத்தரவுகளை சமூகத்துக்கு பிறப்பிக்கிற செங்கோலாகவும் இருக்க வேண்டும். அப்படி பாலகுமாரனுடைய எழுதுகோல் அது நெம்புகோலாகவும் இருக்கிறது, செங்கோலாகவும் இருக்கிறது என்பது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய இன்னொரு நுட்பமான செய்தி. சில விஷயங்கள் அப்படியே அவர் போடுற அந்த உத்தரவு மாதிரி அப்படியே பளிச்சுன்னு படிக்கிறவருடைய மனதில் ஒரு கமாண்ட் மாதிரி போய் அந்த கருத்துக்கள் அப்படியே விழும். அது அவருடைய உள்ளத்தில் அவருடைய ஆற்றல், எழுத்தாற்றல் இருக்கிற தனித்த சிறப்பு. சில இடங்கள் நெம்புகோல், சில இடங்கள் அவருக்கு உண்மையிலேயே செங்கோல். இது அவருடைய தனித்த ஒரு சிறப்பு என்பதை நான் குறிப்பிடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நான் 2 செய்தி, முக்கியமான செய்தி சொல்லிட்டு நான் விடைபெறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு முன்னுரை. என்னுடைய நல்ல நண்பர் ஒருத்தர் ஒரு சைக்காட்ரிஸ்ட். இப்போ சைக்காட்ரிஸ்ட்லாம் என் நண்பர்னு ஒன்று என்னை தப்பாக பார்க்கப்படாது. எனக்கு நிறைய சைக்காட்ரிஸ்ட் நண்பர்கள் உண்டு. அந்த பரவாயில்ல சொல்லலாம், அதனால என்ன இருக்கு. இது யாரையும் வாயை பிடிங்க பழக்கப்பட்ட ஆள் இல்லையா. நான் நிறைய அது மாதிரி இப்போ உட்காந்துருப்பேன். அது சைக்காட்ரிஸ்ட் ஒரு முறை சொன்னார், நான் ஜெயகாந்தன் கதையை விரும்பி படிப்பேன்னார். ஜெயகாந்தன் கதையை நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, என் பேஷண்ட்டை நான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவர் கதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எழுத்தாளன் வெறும்ன சம்பவங்களை எழுதுகிறவன் அல்ல, சம்பவங்களை எழுதுகிறவன் அல்ல, ஒரு பாத்திரத்தினுடைய மனோநிலையை படம் பிடித்து காட்டுவதால ஒருவர் மனம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சைக்காட்ரிக் புக்கில் நான் படிக்கிறதை விட ஒரு எழுத்தாளனுடைய நாவலில் படிக்கும்போது எனக்கு அதிக தகவல் கிடைக்கிறது அப்படின்னு ஒரு சைக்காட்ரிக் நண்பர் எனக்கு ஒரு கருத்து சொன்னார். ஏன்னா இந்த பேஷண்ட் சொல்றது உண்மைதானா, இவன் பொய் தானா, இவன் பேசுகிற தொனியிலேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் டெக்ஸ்ட் புக்கிலேருந்து நான் கண்டுபிடிக்கிறத விட நல்ல எழுத்தாளர்களுடைய நாவலில் வருகிற பாத்திரங்களோடு ஒப்பிட்டு பார்த்தா என்னால் கண்டுபிடிக்க முடிகிறது அப்படின்னு. அப்போ அந்த ஆற்றல் உண்மையிலேயே ஒரு உளவியல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரித்திர நாவல் எழுதுறாரு சார், என்ன ஆச்சரியமா இருக்கு. சரித்திர நாவல் எழுதும்போது அந்த சம்பவங்களை நினைவு வச்சுக்கிறதே பெரிய கஷ்டம். அப்புறம் அந்த கோர்வையாக கொண்டு போகிறது கஷ்டம். கற்பனையை ரொம்ப ஏற்றவும் கூடாது. அதுக்காக கற்பனை இல்லாமல் எழுதுனா அது சரித்திர பாடப்புஸ்தகம் மாதிரி போயிடும். ஒருத்தர் சொன்னார், இந்தியன் ஹிஸ்ட்ரி கூட எழுதலாம் சார். பாருங்கள், ஒருத்தர் சொன்னார், அதுக்கு சம்பவத்துக்கு ஆதாரம் இல்லாட்டி என்ன, இப்போ காமராஜர் இருந்தாங்க, இந்திரா காந்தி இருந்தாங்க, அவங்களுக்கு கூட நட்பு இருந்ததுங்கிற மாதிரி எழுதிட்டு அப்புறம் பின்னாடி பிரிஞ்சுட்டாங்கன்னு எழுதலாம் சார். அது யாரும் எவனுமே கேட்க முடியாது சார்ன்னு. இப்படிலாம் எழுத முடியுமா? ஒரு சரித்திரத்தில் போய் இஷ்டத்துக்கு எழுத முடியுமா? நடக்காத சம்பவங்களை ஏற்றி எழுதக்கூடாது. ஆனால் சரித்திர நாவல் எழுதும்போது நான் அவரை கேட்டேன், ஏன் சார் நிறைய காலம் இருக்குது, காம்ப்ளிகேட்டட் கேரக்டர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நினைவில் வச்சு எழுத முடியாது, எப்படி எழுதுவீங்க சரித்திர நாவல், அதெல்லாம் எப்படி நினைவில் வச்சுக்குவீங்க அப்படின்னு. சிவம், நான் சவுத்தில் எழுதி ஒட்டிடுவேன், ஒவ்வொரு பகுதியை எழுதி ஒட்டிடுவேன், அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேன், எதுக்கப்புறம் எது என்ன, ஒவ்வொரு கேரக்டரை பற்றிய விஷயங்கள் என்னை சுற்றி நான் எழுதி பாருங்கள். அந்த எழுத்துக்கு எவ்வளோ அக்கறை கொடுக்குறாரு. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, சில விஷயம் அவர் எழுதுறதுக்கு தேவைன்னா, ஒரு புஸ்தகம் எழுதுறதுக்கு தேவைன்னா 100 புஸ்தகத்தை கூட அப்படி அக்கறையாக படிக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி பாலகுமார். ஒரு புஸ்தகம் எழுதுறதுக்கு தகவல் சரியா வேணும் அப்படின்னா 100 புஸ்தகத்தை தேடி சளைக்காம படிக்கக்கூடிய அந்த கடுமையான உழைப்பு அவருடைய உன்னதமான உழைப்பு. இன்னொன்று, சரித்திர நாவல் சில பேர் எழுதுவாங்க, சரித்திர நாவலில் சம்பவம் கம்மியாக இருக்கும், வர்ணனை ஜாஸ்தியாக இருக்கும். நான் யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. சரித்திர நாவல் எழுதும்போது பார்த்தா சம்பவம் ரொம்ப கம்மியாக இருக்கும், வர்ணனை அதிகமாக இருக்கும். வர்ணனை தேவை தான், ஆனால் அதுக்கு ஒரு ஊமை சொல்லலாம், நெத்தியை விட பொட்டு பெருசாக இருக்கக்கூடாது இல்லையா? நெத்தியை விட, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க, நெத்தியை விட பொட்டு பெருசாக இருக்கக்கூடாது.
அது மாதிரி அந்த சரித்திர நாவல்ல சம்பவங்களை விட வர்ணனையே 40 பக்கத்துக்கு கொண்டு போய் பெருசா எழுதிக்கிட்டே போனா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? வேணும் வர்ணனை இல்லாட்டி வாசகன் படிக்க மாட்டான். ஆனால் லேசா ஒரு வர்ணனை வேணும். டக்குன்னு அந்த சம்பவத்துக்குள்ள வரணுமா இல்லையா? உங்கள் உடையார் நாவல் உங்களுடைய காலம் உள்ளவரை உங்கள் புகழை என்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கும். அது உண்மை இல்லையா? ஒரு ஒரு எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு அது ஒரு அடையாளம். சரி, இன்றைக்கு நான் அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்றதா இருந்தா, எங்களுக்கெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்கறதுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தது. இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்கறதுக்கு எங்களுக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா எங்க சமய குறவர்கள்லயே 2 தேவியரோடு எழுந்தருளி அதுக்கு ஆசி கொடுத்த பெருமை சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு தான் உண்டு. அந்த மாதிரி இந்த நூற்றாண்டின் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக தமிழ் உலகத்தில் சமய உலகத்தில் விளங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய அந்த அன்பை அந்த ஆற்றலை நான் வாழ்த்தவும் வணங்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நிறைவா ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு பண்றேன். மதம் அப்படிங்கிற சொல்லையும் ஆன்மீகம் அப்படிங்கிற சொல்லையும் இன்னைக்கு நாம ரொம்ப உழைப்பிட்டோம். இந்த கிளாரிட்டி ரொம்ப அவசியம். மதம் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. இந்த கிளாரிட்டி வந்தா இன்னும் சில நன்மைகள் நாட்டில் நடக்க முடியும். அதாவது மதம் வளர்ந்து கொண்டே போகிற போது அது ஆன்மீகத்தில் கொண்டு போய் விடும், நான் மறுக்கலை. ஆனா ஆன்மீகத்தில் மதம் இருக்கணுமான்னு கேட்டா சில சமயத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சில சமயத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் நுட்பமா சொல்றதா இருந்தா பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, மதத்தை தான் ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அது சரியில்லை. ஓஷோ ஒரு கதை சொல்வார். அழகு அசிங்கம் அப்படிங்கிற 2 நதியில குளிச்சுக்கிட்டு இருந்துதான். அழகு அசிங்கம் 2மே நதியில குளிச்சுக்கிட்டு இருந்துதான். அந்த காலத்து வழக்கம் துணியெல்லாம் கயற்றி வச்சுட்டு குளிக்கிற வழக்கம். 2 குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அசிங்கம் என்ன பண்ணிச்சான், அவசரமா கரையேறி அழகோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு விறுவிறுன்னு போயிருச்சான். உடனே எல்லாரும் அது அழகு போகுது, அது அழகு போகுது, அழகு போகுதுன்னு. ஆனா உண்மையான அழகோ வேற வழி இல்லாம அசிங்கத்தோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்துருன்னு பின்னாடியே பிச்சை எடுத்துக்கிட்டு போச்சான். நான் இப்ப சொல்ற கதையில ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. எப்படி அழகோட ட்ரெஸ் அசிங்கம் போட்டுக்கிட்டு அழகு மாதிரி போயிடுச்சோ, அது மாதிரி ஆன்மீகம் என்றவற்றின் உடையை மதம் இன்றைக்கு அணிந்து கொண்டு இருக்கிறது. இதை கூர்ந்து பார்த்தாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். மதம் என்பது ஆன்மீகத்திற்கு உங்களை அழைத்து போகும், ஆனால் மதமே ஆன்மீகமாக ஆகிவிடாது. இதுக்கு சரியான ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுங்க. மதம் ஒரு பாதை. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வீடு கட்டுறேன். நான் வீடு கட்டும் போது ரோடு இல்லாத இடத்துல போய் வீடு கட்டுவேனா? ரோடு வேணும். ஆனா ஒண்ணு, ரோடு முடிஞ்சிடணும். என் வீட்டு வாசல்ல ரோடு முடிஞ்சிடணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வீடு கட்ட முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டா மதம் எங்கு நிற்கிறதோ அங்குதான் ஆன்மீகம் தொடங்க முடியும். பாதை நின்ற இடத்தில் தான் வீடு தொடங்குமே ஒழிய வீட்டுக்கு பாதை உள்ளே வர முடியாது. ஆன்மீகம் தொடங்குகிற போது அந்த இடத்தில் மதம் நின்று விடும் அப்படிங்கிற கிளாரிட்டி இன்னைக்கு எல்லாருக்கும் வேணும். உண்மையான ஆன்மீகம் தொடங்குகிற இடத்தில் மதம் நின்றுவிடும். பாதை நின்ற இடத்தில் தான் வீடு தொடங்க முடியும். எனவே ஆன்மீகம் மதம் நின்ற இடத்தில் தான் தொடங்க முடியும். ஏன்னா ஸ்பிரிச்சுவலா உங்களை நீங்க எவால்வ் பண்ணி மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேறு பல அடையாளங்கள் எல்லாம் நான் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார். நான் ரொம்ப படித்து சந்தோஷப்பட்டேன். அதாவது ஒரு பஜனைக்கு போகிறது, சாமி கும்பிட போகிறதுங்கிறத ஒரு பெரிய விஷயமா சொல்கிறோம். ஆனால் அந்த பஜனையில் நடக்கிற ஊழல் இருக்கு பாருங்க, சகிக்க முடியாத ஊழல். அதாவது சாமியை விட கொச்சு முக்கியம். கொச்சு தயாராகிடுச்சா, வடை தயாராகிடுச்சா, பஜ்ஜி தயாராகிடுச்சா, அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் பஜனை இல்லை. இங்கே சாமியை விட அதான் ரொம்ப முக்கியம். ஒரு கட்டுரையில் போகிற போக்கில் நீங்கள் எழுதிருந்தீங்க, ஒரு வாரப்பத்திரிகையில் நான் படித்தது. அதாவது பஜனை ஒரு முழு நேர தொழிலாக மாறுகிற போது என்ன ஆகும்னு கேட்டால் கடவுள் காணாமல் போய் விடுவார். ஏன்னா ஒரு உள்ளம் நிகழ்ந்த நிலையில் பண்ணுற பஜனைங்கிறது வேற. ஆனால் அது முழு நேர தொழிலாக மாறுகிற போது ஏற்படக்கூடிய வீழ்ச்சி இருக்கு பாருங்க, சகிக்க முடியாத மிகப்பெரிய வீழ்ச்சி. அதையெல்லாம் எழுதுவதற்கு ஒரு தைரியம் வேணும். நான் கல்கியில் ஒரு தொடர் எழுதிட்டு வந்தேன், பெண்ணே நீ வாழ்கன்னு கல்கியில் ஒரு தொடர் எழுதிட்டு வந்தேன், மங்கையர் மலரில் எழுதிட்டு வந்தேன். அதில் நான் ஒரு கடினமான வார்த்தை எழுதியிருந்தேன். எல்லாரும் தாய்ங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, ஐ அக்செப்ட் இட். எவ்வளவோ பெருமையாக சொன்னாலும் தாய்கிட்ட ஒரு மோசமான குணம் உண்டு. நீங்கள் எல்லாத்தையும் ஒத்து பார்க்கணும். அதுக்கு நான் எழுதியிருந்தேன், தாய்மை என்பது
விளக்கின் கீழ் இருக்கும் இருட்டு. அந்த விளக்குக்கு கீழே ஒரு இருட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தாயினுடைய மனதிலும் ஒரு இருட்டு உண்டு. அது கொஞ்சம் டேஞ்சரஸான பகுதி. அதை சொல்றதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் நான் மங்கையர் மல்லையில் எழுதியிருந்தேன், தாய்மை என்பது மிகவும் கொண்டாடத்தக்கது, பாராட்டத்தக்கது, சிறப்புடையது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசி வரையில் மகளை பொசசிவா தன்னோட நினைப்பாங்களே ஒழிய, தன் உடம்பின் ஒரு பகுதியாக தான் கடைசி வரைக்கும் நினைப்பாங்களே ஒழிய, அவங்க ஒரு சுதந்திரமான உயிர்ங்கிற நினைப்பு வராது. பல சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய அன்பே, மன்னிச்சுக்கங்க, அவங்க அன்பே சில சமயத்தில் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். எப்படி அன்பே அசிங்கமாக இருக்கும்னா, ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? நானும் என் ஃப்ரெண்டு சாப்பிட்றோம், உட்காந்துருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டு சாப்பிட்றோம் ஒரு வீட்டில். உட்காரும்போது அவங்க அம்மா வந்து பரிமாறுறாங்க. சுட சுட தோசை எடுத்துகிட்டு வராங்க. இந்த தோசையை கொண்டு முதல்ல என் தட்டில் ஒரு தோசை வச்சுருக்காங்க, அவன் தட்டில் ஒரு தோசை வச்சுருக்காங்க. அப்புறம் மறுபடியும் பரிமாற வராங்க. அவனுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. அவன் சாப்பிடலை இன்னும். அவங்க அதை கொண்டு போய் அவன் தட்டில் வைக்கிறாங்க. அவன் சொல்கிறான், சிவத்துக்கு வைமா, முதல்ல சிவத்துக்கு வைமா, இருக்கட்டும் கொண்டு வரேன்ட்டு இதை வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. திரும்பி போய் இன்னொரு தோசையை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ரெண்டாவது தடவையும் மறுபடியும் அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. அவன் சொன்னா, சிவத்துக்கு வையம்மா அப்படின்னு, இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை வச்சுட்டு திரும்பி போய் எடுத்துகிட்டு வராங்க. அவனுக்கு புரியல. நான் சொன்னேன், முட்டாள், எனக்கு ஆறுன தோசையாக வைக்கிறாங்கடா, உனக்கு சூடான தோசையாக வைக்கிறாங்கடா, இந்த இழவு உனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லா அம்மாவும் இந்த அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க. எல்லா அம்மாவும் இந்த அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க. நான் அம்மாக்களை குறை சொல்லலை. எங்கள் அம்மா மாதிரி ஒரு கடவுள் உலகத்தில் பார்க்க முடியாது தான். ஆனால் இருக்கிறதுல நல்லது எம்புள்ளைக்கு கிடைக்கும்னு நினைப்பாளே ஒழிய, அது எல்லாருக்கும் கிடைச்சா நல்லதுங்கிற மெக்னானிமிட்டிக்கு டிராவல் பண்ணுறதுக்கு தாய் ஒரு பெரிய இடையூறு. இல்லைன்னா ரமணர் தாயை டிஸ்ஓன் பண்ணுவாரா? ரமணர் தாயை டிஸ்ஓன் பண்ணுவாரா? ஜீசஸ் கிரைஸ்ட் பண்றார். ஜீசஸ் கிரைஸ்ட வந்து சொல்றான், உங்களை பார்ப்பதற்கு உங்கள் தாயார் வந்திருக்கிறார். அவர் பதில் என்ன தெரியுங்களா? தேவனின் குமாரனுக்கு தாய் எப்படி இருக்க முடியும்? மரியாதை உள்ள வரை சொல். தேவனின் குமாரனுக்கு தாய் எப்படி இருக்க முடியும்? மரியாதை உள்ளே வர சொல். ஜீசஸ் கிரைஸ்ட் யூஸ் பண்ண வேர்டு மரியாதை வர சொல்லு. தேவனின் குமாரனுக்கு தாய் எப்படி இருக்க முடியும்னு கேட்கிறார். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் கொஞ்சம் ஆபத்தான விஷயம். தாய் ரொம்ப உயர்ந்தவள் என்றாலும் விளக்கின் கீழ் இருக்கும் இருட்டு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு என்னை ஃபோன் பண்ணி அதுக்கு பாராட்டின ஒரே ஆள் பாலகுமார். எனக்கு ஃபோன் பண்ணி அதுக்கு பாராட்டின ஒரே ஆள் பாலகுமார். அது எப்படி தாயை சொல்லலாம்னு எல்லாம் வேத்து வடிஞ்சாங்களே ஒழிய, அதை ஃபோன் பண்ணி எனக்கு பாராட்டின ஒரே ஆள் அவர் தான். நான் எப்படி அவரை மறக்க முடியும்? நான் எப்படி அவர் 70வது விழாவுக்கு வராமல் இருக்க முடியும்? அதனால் எந்த சிந்தனை நன்றாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவருடைய. அதே மாதிரி இன்னைக்கு மதம் கடந்த ஆன்மீகத்துக்கு நம்ம டிராவல் பண்ணணும். அதுக்கு விதவிதமான பயிற்சிகளும் முயற்சிகளும் தேவைப்படுகிறது. அதாவது கடவுள் இஸ் டூயிங் சம்திங் ஸ்பெஷல் டு மீ அப்படிங்கிறது மதம். God is doing something special to me. மன்னிச்சுக்கங்க, something special to me அப்படிங்கிற தாட்டே வெரி ஈகோயிஸ்டிக். I am something special to God அப்படிங்கிறது லிட்டில் பிட் ஈகோயிஸ்டிக். அது வந்து ஆன்மீகத்துக்குள்ள உங்களை டிராவல் பண்ண விடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் நத்திங் பிஃபோர் காடுங்கிற எண்ணம் வருதோ அப்பதான் நீங்க ஆன்மீகத்தில் முழுமையாக பிரவேசிக்க முடியும். ஐ ஆம் ஸ்பெஷல் டு காட் அப்படிங்கிறத விட ஆபத்தான சிந்தனை உலகத்தில் இருக்க முடியாது. ஸோ நிறைய லவுட் திங்கிங் இன்னைக்கு தேவைப்படுது. இந்த லவுட் திங்கிங்கை எழுதுறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா ஆன்மீகம் மட்டும் புத்தகத்தை படிச்சுட்டு புத்தகத்தை எழுத முடியாது. ஆன்மீகம் மட்டும் அனுபவித்தால் மட்டும்தான் எழுத முடியுமே ஒழிய, புத்தகத்தை படித்துவிட்டு இன்னொரு புத்தகத்தை எழுதுகிற வேலை, பம்மாத்து வேலை ஆன்மீகத்தில் செய்ய முடியாது. அதனால நிறைய எழுதுங்க, மக்களுக்கு தேவைப்படுது, இளைஞர்களுக்கு தேவைப்படுது. நிறைய விஷயங்களை மக்களுக்கு எழுதுங்க. இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும். வணக்கம், நன்றி. தயவு செய்து காதல் கதைகள் நிறைய எழுதுங்க. நீங்க என்ன எப்படி காதலிக்கிறதுன்னு இளைஞர்களுக்கு தெரியவே இல்லை. பயங்கரமா காதலிக்கிறாங்க, படு மோசமா காதலிக்கிறாங்க.